வணக்கம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரெட் சாண்ட்விச் தாங்க. நம்ம வீட்லேயே அட்டகாசமாக செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாத செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது ஒரு வானல் எடுத்துக்கோங்க. வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தக்காளி பழம், ஒரு சின்ன தக்காளி, கோஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் குடமிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், வாசனைக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ரொம்ப கரம் மசாலா சேர்த்துட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். கொஞ்சமாக மைல்டு வாசனையாக இருக்கட்டும். இப்போது உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்கறிக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு விட்டுக்கோங்க. காய்கறிக்கு கொஞ்சம் வேகட்டும். இந்த டைமில் ஓரளவுக்கு கொதி வந்த பிறகு பன்னீர் சேர்த்துருக்கேன். பன்னீர் ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு பன்னீர், அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. சூப்பராக இருக்கும். உள்ளே நம்ம ப்ரெட்டுக்கு வைக்கிற அந்த மசாலா. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ரெட்டில் வைக்கணும். சூடாக வச்சிங்கன்னா அப்படியே நம்ம ப்ரெட்டு நமுந்து போயிடும். இப்போ ஆறுனதுக்கப்புறமா ப்ரெட்டில் வச்சு மேலே நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மயோனைஸ் வச்சுருக்கேன், அதை இது மேலே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கடைகளிலே இப்போ ரெடிமேடாக எல்லாமே கிடைக்கிது சின்ன சின்ன பாக்கெட்டில். இந்த மாதிரி நம்ம இன்னொரு ப்ரெட்டை மேலே வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு தோசை கல்லில் சேர்த்துட்டு மேலே இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சுக்கோங்க. வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம், எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும், நெய்யில் செய்யும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, சுவையான சாண்ட்விச் ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.